எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் நல்லவர். இயேசு ரொம்ப அன்பானவர். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமியில் வாழ்க்கை முடிய போகிறது. பரலோகம் ஒன்று இருக்கிறது. இந்த பூமி வாழ்க்கை முடிந்த அடுத்த பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கைக்கு உங்களை இயேசு அழைக்கிறார். இயேசு என்ற நாமம் ரட்சிக்கிற நாமம். ரட்சிப்பு இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பாவ மன்னிப்பை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு ஒருவருக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து ரத்தமே பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ரத்தம் செஞ்சது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தமே பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடியது. இயேசு ஒருவரை பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை ரட்சிக்கிறார். பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். இயேசுவை ஏற்றுக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. இயேசு எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் வரப்போகிறார். இந்த நிமிஷம், இந்த இரவில் கூட வரலாம். கடைசி நிமிஷம் இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். இந்த நிமிஷம் இயேசு ஏற்றுக் கொள்ளுங்கள். இந்த நிமிஷம் நீங்கள் மறித்தால் எங்கே போவீர்கள்? பரலோகம் செல்ல இயேசு கிறிஸ்து அல்லாமல் போக முடியாது. இயேசுவே சத்தியம் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறார். இயேசுவே பரலோகத்துக்குரிய வழியாய் இருக்கிறார். இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. ரட்சிப்பு இல்லாமல் ஒருவருக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. அன்பானவர்களே, இயேசுவை ஏற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவே இந்த உலகத்துக்கு தெய்வம். இந்த உலகத்தை உருவாக்கினவர். இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர். இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர். இந்த உலகத்தின் இருளை வெளிச்சமாக மாற்றினவர் இயேசு. இந்த உலகத்தில் இருளில் இருந்த ஜனங்களை வெளிச்சத்துக்கு அழைத்தவர் இயேசு. உங்களையும் என்னையும் இயேசுவை ஏற்றுக் கொள்ளுகிறவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறவர் இயேசு. இயேசு என்ற நாமம் அல்லமுள்ள நாமம். இயேசு என்ற நாமம் மகிமுள்ள நாமம். இயேசு என்ற நாமத்துக்கு பிசாசு ஓடும், நோய்கள் தீரும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். உனக்காகவும் எனக்காகவும் முதல் இந்த பூமிக்கு வந்தா உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுத்தார். உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்த நம்முடைய ஜீவனை மீட்டு கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவங்களுக்கு தண்டனை மரணம். நாம் மரணத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அன்பானவர்களே, நாம் பாவம் செய்த தேவ மகிமை இழந்தவர்களாய் இருக்கிறோம். நாம் பாவத்தில் இருக்கிறபடியா நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். உங்களை என்னைய நேசிக்கிறார். உங்கள் மீது என் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் அந்த சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். அன்பானவர்களே, ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பார்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக உயிரை கொடுப்பார்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கொடுத்தார். உங்கள் நண்பர்கள், நம்முடைய நண்பர்கள் நமக்காக தன் ஜீவனை கொடுப்பார்களா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். தன் பெற்றோர்கள் கூட நமக்கு உயிரை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் முழு ரத்தத்தை உனக்காகவும் எனக்காகவும் சிந்தினார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் இயேசு. அவரை போல் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவர் ஒருவரே உண்மையான தெய்வம். இயேசு ஒருவரே ஜீவன் உள்ளவர். உங்களுக்காக எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவர். உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறவர். அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்கள். இயேசு உங்களுக்கு பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களை அவரை அப்பா என்று அழைக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, வார்த்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே
எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பாரங்களை, உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் வைங்கள். உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்களா? இயேசுவண்ட வாருங்கள். அவர் குடும்பத்தை நேசிக்கிற தேவன், அவர் குடும்பத்தை கட்டுகிற தேவன். உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுப்பார். அவர் சமாதானத்தின் காரணர், அவர் சமாதானத்தின் பிரபு. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். அன்பானவர்களே, பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்களா? பிள்ளை சூனிய கட்டுகளில் சிக்கி தவிக்கிறீர்களா? இயேசு வந்த வாருங்கள். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை வாக்க வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. எல்லா பிள்ளை சூனிய கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லா பிசாசின் கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நோயின் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நானே பரிகாரியாய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் குணமாக்காமல் போவேனா என்று சொல்லுகிறார். அவர் பொய்யுரையாத தேவன், அவர் பரம வைத்தியர். வைத்தியர்களை உருவாக்கின பெரிய வைத்தியர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்க வல்லமை உள்ளவர். நோயின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்களா? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? இயேசு வந்த வாருங்கள். அவர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் இயேசு. இயேசு வந்த வாருங்க. அன்பானவர்களே, எல்லாரும் நம்மளை கைவிட்டு விட்டார்களே, நம்மளை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று கலங்குகிறீர்களா? கலங்காதீர்கள். இயேசு உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். இயேசு உங்களுக்கு எல்லா கவலைகளையும் தீக்கி உங்களை எல்லா பிரச்சனைகளையும் விடுதலை கொடுப்பார். இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு உயர்ந்தவர். அவர் மறுபடியும் வரப்போகிறார். இயேசு இந்த பூமிக்கு நமக்காக முதலில் வந்தார். இப்ப மறுபடியும் நமக்காக இயேசு இந்த வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அரசாளுகிறவராய் வரப்போகிறார். நாத்திரைகள் செய்கிறவராக வரப்போகிறார். அவர் உன்னதத்தின் ராஜா. அவர் வானத்துக்கு பூமிக்கு ராஜா. அவர் சகலமும் வானமும் பூமியும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அவருடைய ஆள்கை கீழ் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அவரிடத்தில் வாருங்கள். மறுபடியும் வரப்போகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள். இயேசுவை ஏற்றுக் கொள்ளுங்கள். என்று அவர் வந்தால் நீங்கள் பரலோகம் செல்லலாம். என்று நீங்கள் மரித்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே பரலோகத்துக்கு சொந்தக்காரர். அவர் ஒருவரே பரலோக ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவர். அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இப்பொழுது மரித்தாலும் நீங்கள் பரலோகம் செல்லலாம். உங்களிடம் பணமோ காசோ அவர் கேட்கவில்லை. உங்கள் இருதயத்தில் ஒரு சில இடம் தான் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்தார், உன் பாவங்களை மன்னிப்பார் என்று உன் இருதயத்தில் நீர் ஏற்றுக்கொண்டால் போதும். அது ஒன்றை தான் அவர் எதிர்பார்க்கிறார். வேற பணமோ காசோ உன் இடத்தில் கேட்கவில்லை. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பணமா அல்லது பதவியா அல்லது செல்வமா? எதுவும் உங்களை பரலோகம் கொண்டு செல்லாது. இயேசு ஒருவரே உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். இயேசு நியாயம் தீர்க்க போகிறார். அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.